வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். வாழ்க்கை நம்பிக்கை இந்த பாட்டை கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. இது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான பாட்டு கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இதுல ஒளிஞ்சிருக்கு. குறிப்பா நம்ம ஆரோக்கியம், நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பு, இத பத்தி எல்லாம் இந்த பாட்டு எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு வாங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நாளை என்ன நடக்கும்? இந்த கேள்வியோட தான் பாட்டே ஆரம்பிக்குது. நிஜமா சொல்லுங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா தெரியாது இல்லையா? இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மைய நாம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை தான் இது நம்ம முன்னாடி வைக்குது. பகுதி 1. நிச்சயமற்ற நிஜம், வாழ்க்கையோட உண்மையான சொத்து. இங்க தான் இந்த பாட்டு நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. பொதுவா சொத்து அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? பணம், காசு, நகை, வீடு இதுதானே. ஆனா உடம்பு தான் மூலதனம், குடும்பம் நம்ம சொத்து, அதுக்கான பாதுகாப்பு தான் உண்மையான செல்வம் அப்படின்னு இந்த பாட்டுல வரிகள் எவ்வளோ அழகா சொல்லுது பாத்தீங்களா? அதாவது நம்ம ஆரோக்கியம் தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம குடும்பம் தான் நம்மளோட மிகப்பெரிய அசெட். இதை விட பெரிய சொத்து உலகத்துல வேற எதுவுமே இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். காலையில எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக பெரிய பெரிய கனவுகள்லாம் காண்றோம். இது நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். நம்ம அன்பானவர்களுக்காக, அவங்களோட ஒரு அழகான எதிர்காலத்துக்காக நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த உழைப்புல தான் நம்ம வாழ்க்கையோட ஓட்டமே இருக்கு. பகுதி 2. நோயின் சுமை, எதிர்பாராதது நடக்கும்போது. ஆனா இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில திடீர்னு எதிர்பாராம ஒரு பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன காய்ச்சல் கூட சில நேரங்கள்ல நமக்கு மிகப்பெரிய சுமையா மாறிடும். ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நிக்கும்போது லட்சக்கணக்கில் செலவாகும் அப்படின்னு அவங்க சொல்ற அந்த அதிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அந்த நிமிஷம் ஐயோ இதை நம்ம எப்படி கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். ஒரு சாதாரண உடம்பு சரியில்லாத நிலைமை எப்படி ஒரு பெரிய பண கஷ்டமா மாறுது அப்படிங்கறத இந்த வரிகள் ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த குறிப்பிட்ட வரிய கொஞ்சம் கவனிங்க. ஆஸ்பத்திரி வாசல் நின்றால் அதிரும் மனசு, கலங்கும் கைகள். எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லாம, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம ஒரு எமர்ஜென்சியை ஃபேஸ் பண்ணும்போது நமக்குள்ள வர்ற அந்த ஒரு பயம், நடுக்கம் அது அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது இந்த பாட்டு. நிஜமாவே அந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தர் படுற கஷ்டத்தை வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. பகுதி 3. குடும்ப கனவுகளை பாதுகாத்தல், உணர்வுபூர்வமான தேவைகள். சோ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குடும்பத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வெறும் அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறது மட்டும் கிடையாதுங்க. நோயால ஒரு அம்மாவோட கைகள் நடுங்கக்கூடாது, அப்பாவோட கண்கள் கலங்கக்கூடாது, முக்கியமா நம்ம குழந்தைங்களோட கனவுகள் செதஞ்சிடக்கூடாது. அவங்க முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பை காப்பாத்துறது தாங்க உண்மையான பாதுகாப்பு. அதத்தான் இந்த பாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்யுது. அப்போ இந்த இடத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடுனா என்ன? அத வெறும் ஒரு பணத்துக்கான திட்டமா இந்த பாட்டு பார்க்கல. அத ஒரு துணையா பாக்குது. நம்ம கஷ்ட காலத்துல நம்மள நிம்மதியா வாழ வைக்கிற ஒரு அரண், ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்து நம்ம பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுது. இதை இன்னும் கொஞ்சம் கவித்துவமா சொல்லணும்னா, கஷ்ட நேரத்தில் நிழல்தானே கைவிடாத தோழன் போல. நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நாம அந்த வழியில துடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கூடவே நிக்கிற ஒரு உண்மையான நண்பன் தான் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கறத இது உணர்த்துது. என்ன ஒரு அருமையான வரிகள் இல்லையா? பகுதி 4. நிம்மதிக்கான முதலீடு, செலவுங்கிற எண்ணத்தை மாற்றுதல். இப்போ நம்ம சிந்தனையில வர வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பணத்தை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே இந்த பாட்டு எப்படி மாத்துது அப்படிங்கிறது தான். நிறைய பேரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத மாசம் கட்டுற ஒரு செலவு அப்படின்னு தப்பா கணக்கு போடுறாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, அது செலவு கிடையாதுங்க, அது நம்மளோட நிம்மதிக்கான முதலீடு. இந்த ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும், கண்டிப்பா நம்ம பாதுகாப்பை நம்ம தள்ளி போடவே மாட்டோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்காக நாம இன்னைக்கே தயாரா இருக்கலாமே. இன்றெடுத்த தீர்மானம் நாளை ஒரு உயிரை காப்போம். இந்த வரி எவ்வளவு பவர்ஃபுல் பாத்தீங்களா? நாம இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நாளைக்கு நம்ம குடும்பத்தை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும் அப்படிங்கிற ஒரு அவசியமான செய்தியை இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த மொத்த பாட்டோட மைய கருத்தே இந்த ஒரு வரிதாங்க. இன்சூரன்ஸ் ஒரு செலவில்ல, அது நிம்மதியின் முதலீடு. இப்போ ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்தோட பாதுகாப்பிற்கும் அந்த நிம்மதியான தூக்கத்திற்கும் நீங்க முதலீடு பண்ணிட்டீங்களா? நிச்சயமற்ற நாளைக்காக இன்னிக்கே உங்க நிம்மதியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த முக்கியமான மெசேஜை கண்டிப்பா உங்க குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான பகுப்பாய்வோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.